சென்னை மாநகரமே அன்று ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்தது. அந்த நகரத்தின் மிகவும் பிரம்மாண்டமான 5 ஸ்டார் நட்சத்திர ஹோட்டல் ஸ்டார்லைட் மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு மேஜிக்கல் வேர்ல்ட் போல் காட்சியளித்தது. விஸ்வா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் வாரிசான விக்ரமின் திருமண விழா அங்குதான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. உலகின் பல்வேறு மூலைகளிலிருந்தும் வந்திருந்த பெரும் தொழிலதிபர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் திரை பிரபலங்கள் என முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் அந்த திருமண மண்டபத்தில் கூடியிருந்தனர். திருமண மேடையில் கம்பீரமாக அமர்ந்திருந்தான் மணமகன் விக்ரம். ஆனால் ஒரு மணமகனுக்குரிய எந்த ஒரு மகிழ்ச்சியோ அல்லது மணப்பெண்ணுக்காக காத்திருக்கும் ஆவலோ அவனிடம் துளியும் இல்லை. அவனது கவனம் முழுவதும் லேப்டாப்பின் திரையிலும் மற்றொரு கையில் இருந்த போன் ஸ்கிரீனிலும் மட்டுமே பதிந்திருந்தது. அவனது செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவனை சுற்றி நின்று ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியிருக்க, விக்ரம் உலகையே தான் கைக்குள்ளடக்கும் அதிகாரத்தோடு அங்கு அமர்ந்திருந்தான். மண்டபத்தில் கூடியிருந்த விருந்தினர்கள் தங்களுக்குள் முணுமுணுக்க தொடங்கினர். இந்த விக்ரம் என்ன பண்றான்? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனா இப்ப கூட அவன் லேப்டாப்பும் கையுமா உட்கார்ந்துருக்கான் பாருங்களேன் என ஒருவர் சொல்ல, அது சரி, அவனோட முரட்ட குணம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆனா இந்த விக்ரம் ஏன் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான்? அதுதான் எனக்கு ஒன்னும் சுத்தமா புரியல என மற்றொருவர் கேட்டார். அப்போது இன்னொருவர், அட நீ வேற, என்னதான் சொத்து பத்துன்னு எல்லாம் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு முரடனுக்கு நம்மள மாதிரி யாராவது பொண்ணு கொடுப்போமா? சொத்தை விட நம்ம பொண்ணோட உசுறு தானே முக்கியம். அதான் இவங்க தாத்தா எல்லா இடத்துலயும் பொண்ணு தேடி அலைஞ்சும் கிடைக்காம அவரோட தகுதி தராதரத்தையே பார்க்காம ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. அப்பதானே அந்த பொண்ணை இந்த விக்ரம் கோவத்துல என்ன பண்ணாலும் அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க என சொல்லி அவர்களுக்குள்ளாகவே பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அளவிற்கு செல்வம், கம்பீரம், அறிவு கூர்மை, வசீகரம், கூடவே கட்டுக்கடங்காத முன்கோபமும் முரட்டுத்தனமும் என அனைத்திலும் விக்ரமை மிஞ்சக்கூடிய ஒரு ஆணை அந்த நகரம் இதுவரை கண்டதில்லை. சரியாக அந்த நேரத்தில் ஐயரின் குரல் அந்த பிரம்மாண்டமான மண்டபத்தில் கணீரென ஒலித்தது. பொண்ணு வாங்கோ, இதோ நான் போய் கூட்டிட்டு வரேன் என ஒரு பெண் மணப்பெண் அறை இருக்கும் திசையை நோக்கி வேகமாக நடக்கத் தொடங்கினார். ஆனால் அவர்கள் மணப்பெண்ணின் அறையை நெருங்கிய அதே தருணத்தில் மணப்பெண் பிரியங்காவின் அப்பா மனோஜ் திடீரென அவர்கள் முன்னால் வந்து நின்றார். ஓ, இவ்வளவு அவசரமா நீங்க எல்லாரும் எங்க போறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க, என் பொண்ணுக்கு இன்னும் மேக்கப் முடியல. முடிஞ்சதும் நானே அவ கைய பிடிச்சு அவளை மணமேடைக்கு கூட்டிட்டு வரேன் என்று கனிவான குரலில் அவர்களை தடுத்து நிறுத்தி திருமண மேடை அமைந்திருந்த கீழ்த்தளத்திற்கு திருப்பி அனுப்பினார். இவை அனைத்தையும் மண்டபத்தின் ஒரு மூலையில் நின்றபடி விக்ரமின் தாத்தா விஸ்வநாதன் கவனித்துக் கொண்டிருந்தார். எப்படியோ ஒரு வழியா விக்ரமோட கல்யாணத்தை நடத்த எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டோம். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள இந்த ஒரு நல்ல நாளை பார்க்கணும்னு எத்தனை வருஷம் கனவு கண்டிருப்பேன். இன்னைக்கு தான் கடவுள் என்னோட பிரார்த்தனையை கேட்டிருக்காரு. இதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் தேவையில்லை என தாத்தா மனதில் நினைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த ஒரு நபர் விஸ்வநாதன் தாத்தாவை பார்த்து, என்ன விஸ்வநாதன் சார், எவ்வளோ பெரிய பிசினஸ்மேன் நீங்க, ஆனா போயும் உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு சாதாரண எம்ப்ளாயோட பொண்ணை உங்க குடும்பத்துக்கு மருமகளாக்க போறீங்களே, உங்களுக்கு நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கூடவா கிடைக்கல என கிண்டல் செய்யும் விதமாக கேட்க, ஏன் இப்ப நான் பார்த்துருக்கிற பொண்ணுக்கு என்ன குறை? மிடில் கிளாஸோ ஹை கிளாஸோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. என் குடும்பத்துக்கு ஏத்த மருமக தான் எனக்கு தேவை. அவ யார் வீட்டுல இருந்தாலும் அவளை என் வீட்டுக்கு கொண்டு வந்து ராணியாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என் பேரனுக்கு ஏத்த பொண்ணை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் புரணி பேசுற வேலையை விட்டுட்டு வந்தோமா, கல்யாண பந்தியில வயிறு நிறைய சாப்பிட்டோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும் என அவருடைய தோளை தட்டி கொடுத்து தாத்தா அங்கிருந்து புறப்பட்டார். விஸ்வநாதன் என்னதான் விட்டு கொடுக்காமல் பேசினாலும் உண்மை நிலவரம் என்னவென்று அவருக்கு நன்றாகவே தெரியும். விஸ்வநாதன் தன் முரட்டு பேரனுக்காக பெண் தேடியது ஒரு இமாலயன் டாஸ்க் என்று கூட சொல்லலாம். அத்தனை முயற்சிகளுக்கு பிறகு ஒரு நல்ல வரன் அமைந்திருந்ததால் அவர் நிம்மதியாக இருந்தார். பெண் வீட்டாரின் வசதியை அவர் பொருட்படுத்தவில்லை.
விக்ரம் நினைத்தால் யாரையும் எந்த நேரத்திலும் அழித்து ஒழிக்கும் துணிச்சலும் அதிகாரமும் அவனிடமிருந்தது. ஒரு தடவை மீட்டிங்கில் வைத்து ஒரு ஃபேமஸான மாடல் அழகி விக்ரமிடம் தன் காதலை சொன்னாள். ஆனால் அதற்காக அடுத்த சில நாட்களில் அவளது முழு தொழில் வாழ்க்கையையும் சீரழித்தவன் விக்ரம். ஒரு வகையில் பெண்களுக்கு எதிராக ஒரு ஆழமான வெறுப்பை அவன் மனதில் வளர்த்து வைத்திருந்தான். அந்த வெறுப்புக்கு அவனது கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு கசப்பான சம்பவம்தான் காரணம். அந்த நிகழ்வு மனிதர்கள், முக்கியமாக பெண்கள் மீதான அவனது பிடிப்பையே உடைத்து எறிந்துவிட்டது. காதல், உறவுகள் என அனைத்தையும் இழந்த விக்ரமுக்கு தற்போது செல்வத்தை சேர்ப்பது மட்டுமே வாழ்வின் ஒரே குறிக்கோளாக மாறியிருந்தது. அந்த தீவிரமான லட்சியமே விஸ்வா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தை நாட்டின் முதலிடத்திற்கு உயர்த்தியிருந்தது. அந்த ஒட்டுமொத்த பொறுப்பும் விக்ரமின் தோள்களில்தான் இருந்தது. அதே நேரத்தில் மணப்பெண்ணை அழைத்து வராமல் பெண்கள் மட்டும் திரும்பி வந்ததை கண்ட விஸ்வநாதனுக்கு ஏதோ ஒரு விபரீதம் நிகழ்ந்திருக்கிறது என்பது சட்டென புரிந்தது. யாருக்கும் தெரியாமல் அவர் விறுவிறுவென பிரியங்காவின் அறையை நோக்கி விரைந்தார். அவர் கதவருகே சென்றபோது உள்ளிருந்து எழுந்த விம்மல் சத்தம் அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பதற்றமடைந்த விஸ்வநாதன் கதவை தட்டாமல் அறைக்குள் நுழைந்தார். அங்கே அவர் கண்ட காட்சி அவரை உறைந்து போகச் செய்தது. மனோஜ் ஒரு இளம் பெண்ணின் கையை பலமாக பற்றி கொண்டிருக்க, அவனது மனைவி ஷீலாவோ அந்த பெண்ணை ஈவிரக்கமின்றி அடித்துக் கொண்டிருந்தார். இங்க என்ன நடக்குது என்ற விஸ்வநாதனின் கம்பீரமான குரல் அந்த அறையை அதிரச் செய்தது. விஸ்வநாதனை அந்த அறையில் எதிர்பார்க்காத மனோஜும் ஷீலாவும் திகைப்புடன் அவரை திரும்பி பார்த்தனர். அவரை பார்த்ததும் அழுது கொண்டிருந்த அந்த இளம்பெண் கட்டுக்கடங்காமல் தேம்பினாள். விஸ்வநாதன் கடுமையான குரலில், இந்த பொண்ணு யாரு? இப்ப எதுக்காக இவ்வளவு அடிக்கிறீங்க? கல்யாண பொண்ணு பிரியங்கா எங்க? பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லி ஐயர் சொன்னது உங்க காதுக்கு கேட்கலையா என கோபத்தில் வெடித்தார். ஆனால் பிரியங்காவின் அம்மா, அப்பா மனோஜும் ஷீலாவும் என்ன சொல்வது என்று தெரியாமல் தலை குனிந்து நின்றார்கள். எதுக்காக இப்ப அமைதியா இருக்கீங்க? பேசுங்க, எனக்கு இப்போ பதில் வேணும். என் பேரன் கல்யாணம் பண்ண போற பிரியங்கா எங்க என்று அதிகார தோணியில் கேட்டார் விஸ்வநாதன். அவமானத்தால் தலை குனிந்து கைகளை கூப்பி மன்னிப்பு கோரும் தொனியில், எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா, பிரியங்கா இங்க இல்ல. நாங்க இந்த மண்டபம் மொத்தமா அவளை தேடி பார்த்துட்டோம். அவ எங்கேயுமே இல்ல, அவ ஓடி போயிட்டா என பிரியங்காவின் அப்பா மனோஜ் சொன்ன அடுத்த நிமிடம் விஸ்வநாதனின் இரத்த அழுத்தம் இமயமலை உச்சிக்கே சென்றது. விஸ்வநாதன் குடும்பத்தின் கௌரவம் அவருடைய ஒரு சாதாரண ஊழியனின் கையாலேயே சிதைக்கப்படுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. விஸ்வநாதன் அதிர வைக்கும் குரலில், என்ன உணர்ற மனோஜ்? நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் யாருங்கிறத மறந்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என்னோட ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு சாதாரண எம்ப்ளாயி. அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. என்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தோட நல்ல பேரையும் என்னோட மரியாதையும் ஒரே நொடியில அழிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கோபத்தில் கொந்தளிக்க மனோஜ் அவருடைய காலில் விழுந்தே கெஞ்ச தொடங்கிவிட்டார். ஐயா, அப்படி சொல்லாதீங்க. இந்த மாதிரி நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஐயா என்றார் மனோஜ். மனோஜ், இது என் பேரனோட கல்யாணம். இந்த கல்யாணத்துக்காக ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய புள்ளியும் இன்னைக்கு இங்கதான் இருக்காங்க. டிவி சேனல்ல இருந்து கூட இத கவர் பண்ண வந்திருக்காங்க. இவ்ளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி என்னையும் என் பேரனையும் தலை குனிய வைக்கிற மாதிரி பண்ணிட்டு இப்ப என் கால்ல விழுந்து கெஞ்சிரியா? மரியாதையா சொல்லு, உன்னோட பொண்ணு எங்க போனா? இதுக்கு மேலேயும் என்னோட பொறுமைய சோதிக்காத. என்ன நடந்துச்சுன்னு உண்மைய மட்டும் சொல்லு என்று ஆக்ரோஷமாக கேட்ட விஸ்வநாதனுக்கு நெஞ்சு வலியே வருவது போலிருந்தது. தன் குடும்பத்திற்கு ஏற்ற மருமகளாக விஸ்வநாதன் நினைக்கும் அந்த பிரியங்கா தனது காதலனுடன் மண்டபத்தை விட்டே ஓடியிருந்தாள். அப்பா அம்மாவுக்காக திருமணத்திற்கு சம்மதம் சொன்னாலும் விக்ரமின் முரட்டுத்தனமான திமிரையும் அவனுடைய ஆணவத்தையும் பார்த்து இது தனக்கு ஒத்துவராது என தெரிந்து கொண்டவள் தன்னுடைய குடும்பமானத்தை காப்பாற்ற தன் வாழ்க்கையை பணயம் வைக்க பிரியங்காவிற்கு விருப்பமில்லை. விஸ்வநாதனின் ஒவ்வொரு வார்த்தையும் மனோஜின் இதயத்தில் இடி என இறங்கியது. அப்போது பயத்தில் உறைந்து போயிருந்த மனோஜின் மனைவி ஷீலா மெதுவாக முன்னால் வந்து பேசத் தொடங்கினாள். ஐயா, தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுங்க. இவ்வளோ பெரிய குடும்பத்துல எங்க பொண்ணை கட்டி கொடுக்க போறத நினைச்சு. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.
லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.